ரொம்ப அதிகம். நான் தான் பண்ணுவேன். எனக்கு நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புடிச்ச படம். ஓகே, மௌனராகம் அவ்வளவு இல்ல. நான் என்ன சொல்றேன். மௌனராகம் இஸ் நாட் மை வெரி ஃபேவரட் ஃபில்ம் அண்ட் ஆல். நான் ரொம்ப இதுவா சொல்றேன். சோ அதனால தான் நான் அதுல கார்த்திக் கேரக்டர் எடுத்துக்கிட்டேன். சோ இல்லனா வந்து அது கூட வேற யாரனா பண்ணா கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் வேற ஏதாவது யோசிச்சு சொல்றேன். இது என்ன இது அது எதுவும் பண்ணிக்கோங்க. அப்ப நான் என்ன தெரியுமா அப்ப கேட்கணும் क्वेश्चन. அவங்க படங்கள்ல நான் தான். எனக்கு அந்த பார்பர் கேரக்டர் இருக்குல்ல, அதோட பிக்கெஸ்ட் ஃபேன். ஏன்னா ஓப்பனிங் ஷாட் வந்து தூங்கி எழுந்து ஒரு முட்டையை குடிச்சிட்டு இருக்கும்போது நான் சின்ன வயசுல இருந்தே அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி, ஐயோ நான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. காலைல எழுந்த உடனே முட்டையெல்லாம் குடிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி. ஸோ எப்படி ஒரு கோழிலாம் கூட இருக்கு, ரொம்ப போகும்போது பூவெல்லாம் எண்ணிட்டு போவாரு. செம்ம கேரக்டர்ல இவரு அப்படின்ற மாதிரி. சென்யூரிட்டா ஐ லவ் யூ சாங்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். இப்போ போன வாரம் கூட அதை நான் திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மான்டாஜ் சாங் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா எடுக்கலாம், மோனோ ஆக்டிங் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் தான். ஓகே சரி, ஹீரோயின் நம்ம வந்து இனிமே நான் கேட்க போற அத்தனை படங்களுக்குமே ஹீரோ வந்து பிரதீப் சார். அடுத்த ஹீரோயின் மட்டும் நான் கேட்டா போதும். ஹீரோயின் ஆலியா பட். ஆலியா பட். ஓகே நைஸ், டிஃபரெண்டா இருக்கு. ஆக்சுவலி நாங்க யோசிச்சது கூட இல்ல ஜானி படத்துக்கு ஆலியா பட். ஓகே நல்லாதான் இருக்கு. வேற எதுவும் டக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல ரேபிட்ன்றதுனால வந்து ஓகே ஓகே வருது. பிடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாம் வருது. தவிர்த்து ஒரு காஸ்டிங்ன்றது ரொம்ப நேரம் யோசிச்சு எல்லாமே பண்ண வேண்டிய விஷயம். வாலி. அந்த ஆன்சரை முடிச்சிட்டு சிம்ரன் கேரக்டருக்கு சிம்ரன் ரீப்ளேசபிளே இல்ல. ஓகே சோ வந்து இப்போ உங்களுக்கு மக்களுக்கே புரிஞ்சிருக்கும். சிம்ரனோட ஹியூஜ் ஃபேன்ங்க நானு. சிம்ரன் இப்போ இல்லன்றதுனால நான் வந்து இந்த டைம்ல இல்லைன்னா நான் வந்து சமந்தா அப்படிலாம் சொல்றேன். சிம்ரன் மட்டும் இப்போ இருந்தாங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே எப்படி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேனோ எல்லாத்துக்குமே சிம்ரன் தான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு சிம்ரன் நீங்க கேட்டீங்கல்ல எந்த ஹீரோயினோட நடிக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு சிம்ரன் மேமோட நடிக்கணும்னு ஆசை. பட் சிம்ரன் இப்போ அப்படிதான் அதே மாதிரி தான் இருக்காங்க. சோ வந்து நம்ம ஏதாவது படத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு கொலாபரேஷன் கேரக்டர் நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். இருவர் இது டஃப். ஏன்னா வந்து இன்னொரு ஹீரோ இருக்காங்க. எஸ் எனக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இருவர்ல நான் வந்து ரெண்டுத்துலயும் நான் நடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் என்ன எக்ஸைட் பண்ணல. சரி ஓகே. எம்ஜிஆர் சார் கேரக்டரா வேணா துல்கர் போட்டுக்கலாமா? ஓகே. அவங்க அப்படியே அந்த சைட்ல இருந்து வந்ததுனால அந்த ஸ்டாலின் சாரை கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வைக்கலாமா? காஸ்டிங்னா என்னங்க இந்த மாதிரி வித்தியாசமாலாம் பண்ணலாம். பண்ணலாமே. சூப்பர் சூப்பர். தளபதி அதுலயும் 2 ஹீரோ சப்ஜெக்ட் தானே. சோ ஸ்டாலின் சார் நான் சும்மா ஏதோ இவங்க ரேபிட்ன்றதுனால டக்குன்னு கருணாநிதி சார்னு சொன்னதுனால எனக்கு டக்குன்னு அப்படி வந்துருச்சு. இத உடனே வந்து இத வந்து அடுத்த நாள் வந்து அவருக்குதான் வேலையா இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சு சொல்லலைங்க. அந்த அவர் டக்குன்னு அவங்க பையன் பண்ணா நல்லா இருக்குமேன்ற ஒரு தாட். தளபதி விஜய் சார் அந்த இதுல ரஜினி சாரோட ரோல்ல சிம்பு சார் கூட நடிக்கலாம். அந்த ரஜினி சார். ஆமா ஆமா சிம்பு தனுஷ் எல்லாம் நடிக்கலாம். ஒரு ஹீரோ தான் சொல்லணும். இவ்வளவு ஹீரோ சொல்றீங்க. அந்த கேரக்டருக்கு நான் சொல்லணும்னா ஐ திங்க் சிம்பு சார் அந்த தளபதி ரஜினி சார் நடிச்ச கேரக்டருக்கு டென்ஷனா இருக்கேன். என்ன சொல்றது எக்ஸாம் ஹால்ல இருக்கிற மாதிரி டக்குன்னு வர மாட்டீங்க. மம்முட்டிக்குலாம் துல்கர் சல்மான் வச்சுப்போம். நான் நினைச்சேன் ஆக்சுவலி இந்த क्वेश्चन கேட்கும்போது நினைச்சேன் துல்கர் நான். ஓகே இதயம் நான் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் ஓகேவா உங்களுக்கு லைக் ரொம்ப